தமிழும் சரஸ்வதியும் சீரியல்ல ராகினியை அர்ஜுன் தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான்னு தமிழும் சரஸ்வதியும் கிளம்பி ராகினியை பத்தி விசாரிக்கிறதுக்காக அர்ஜுனோட வீட்டுக்கு போறாங்க. அங்க இருந்து அர்ஜுனையும் அவங்க குடும்பத்து ஆளுங்களையும் மிரட்டி, நீ தான் அவளை கடத்தி வச்சிருக்கன்னு தெரியும், அவங்க மரியாதையா சொல்லிடு, இல்லைன்னா அவனை சும்மா விட மாட்டேன்டான்னு அர்ஜுன் சட்டையை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கிறப்போ எதிர்பாராத விட்டமா ராகினி உள்ள வந்து, என்ன அவரை விட்டுருங்க, அவர் ஒன்னும் என்ன கடத்தி வைக்கல, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, நான் தான் வெளில போயிட்டு வந்தேன்னு சொல்லி எதுவும் பேசாம அமைதியா உள்ள போயிடுறாங்க. சரஸ்வதிக்கு சந்தேகம் வருது, ஏன் ராகினி அமைதியா இருக்கான்னு. உடனே ராகினி நிப்பாட்டி, அழுதுருக்கான்னு நல்லா தெரியுது, உண்மையை சொல்லுமா, அவன் எங்கேயாவது உன்னை அடைச்சி வச்சிருந்து சந்தையை கொண்டுடன் மிரட்டுறானா, எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லு ராகினின்னு சொல்ல, அவங்களும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவரை தப்பா பேசாதீங்கன்னு ரூம்குள்ள போயிடுறாங்க. அர்ஜுனும் தமிழை பார்த்து, ராகினியே சொல்லிட்டால, எதுக்கு எங்க இந்த பிரச்சனை பண்றீங்க, நாளைக்கு சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்துடும், அதுக்கப்புறம் தெரியும் நான் யாருன்னு, இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு அவமானப்படுத்துறாரு. அவரோட வீட்டுக்கு வந்த தமிழும் சரஸ்வதியும் போதைய நட்டேசன் கிட்ட நடந்த விஷயத்துல எடுத்து சொல்லி, ராகினி ஏதோ பெரிய பிரச்சனைல மாட்டிருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது, எப்பவுமே தமிழ் அர்ஜுன் அடிச்சா அதுக்கிறதுக்காக வருவா, ஆனா இந்த தடவை கண்ணில் ஒரு பயத்தை பார்த்து நல்லா அழுதுருக்கா, அர்ஜுன் எதையோ சொல்லி மிரட்டி வச்சிருக்கான் போல, என்னன்னு தான் தெரியல, எங்ககிட்டயே தைரியமா நாளைக்கு சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்துடும் சொல்றான், நடக்க விடக்கூடாது, நாளைக்கு காலையிலேயே நம்ம எல்லாருமே கிளம்பி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிடுவோம், எப்படியாச்சும் ராகினி கிட்ட பேசி சொத்தை அர்ஜுன் பேர்ல மாத்தாதபடி செய்வோங்கிறாங்க. அடுத்த நாள் அர்ஜுன் ராகினியை ரூம்குள்ள பூட்டி வச்சு, ராகினி என் கையில டாக்குமெண்ட் வர வரைக்கும் இந்த ரூம்லயே நீ அனுப்பிச்சுக்கட்ட, டாக்குமெண்ட் வந்ததுமே நான் உன்னை விட்டுருவேன், ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும்னு பார்த்தனா நம்ம குழந்தைன்னு கூட நான் பார்க்க மாட்டேன், கொன்னுடுவேன்னு சொல்லி ராகினியை மிரட்டி ரூம்ல அடைச்சி வச்சிடறான். அர்ஜுன் அவசரமா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கிறப்போ அர்ஜுனோட அம்மா அவர்கிட்ட, டே சாப்பிடாம கொள்ளாம ஏன் இவ்வளோ அவசரமா கிளம்புற, வந்து சாப்பிடுப்பா, அம்மா நானே உனக்கு ஊட்டி விடுறேன்னு இட்லி எடுத்து விட்டுறாங்க. அர்ஜுன் சாப்பிட்டு முடிச்சது கிளம்பினதுமே உங்க அம்மா அர்ஜுன் நினைச்சு அழுது, அர்ஜுன் உனக்கே நான் அப்படி பண்ணிட்டேனடா, பண்ணது ரொம்ப பெரிய தப்புடா, என் கையாலேயே விஷத்தை கலந்து இந்த சாப்பாடை உனக்கே நான் கொடுத்துருக்கேனடா அப்படின்னு உங்க பொண்ணுகிட்ட நடந்த விஷயத்த சொல்லி கஷ்டப்படுறாங்க. இதுதான் என்னை இப்ப சொல்ல நடந்தது.